ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பொண்ணு பார்க்க போகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அதாவது என் வாழ்க்கை எப்படின்னா நான் நினைச்சேன் அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து நமக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதா அப்படின்னு நினைப்பேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நினைச்சோம். அந்த வாழ்க்கை வந்து எங்க அம்மா இறந்த உடனே அதுக்குள்ள நம்ம இறந்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு லைஃப் இருக்கா அப்படின்லாம் நிறைய டைம் தோணும். ஓகே. ஸோ நமக்குன்னு கல்யாணமா நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. ஆனா எங்க மாமா அத்தை எல்லாருமே ரிலேஷன் எல்லாருமே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க, ஒரு கரெக்டான ஜாப்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்து வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பொண்ணு பார்க்கும்போது நிறைய ரிஜெக்ஷன்லாம் வந்திருக்குது. ஆள் ரொம்ப குட்டையா இருக்காப்புல, ஹைட் இல்ல, சொந்த வீடு இல்ல, எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பொண்ணுக்கு மேல பார்த்துருப்போம். ஒவ்வொரு டைமும் நமக்கு ரிஜெக்ஷன் அதிகமா வரும்போது ஒரு கட்டத்துல அப்பவும் லைஃப் என்னடா இது, ஒருவேளை நம்ம பொண்ணு கிடைக்காதோ அப்படிலாம் நிறைய நினைச்சிருப்பேன். பரவாயில்ல நமக்குன்னு கடவுள் ஒரு பொண்ணை வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் சரி போகும்போது தான் எல்லா இடத்துலயுமே நான் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்னு ரிஜெக்ஷன் பண்ணேன்னா இன்னும் 4-5 பேருக்கு மேல ரிஜெக்ஷன் வரும். ஓகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காம போன இடத்துல என் மனைவி வந்து இவர் தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணிக்கிட்டாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்துல சந்தோஷமா இருக்கு.